Welcome to first video of Satish Diaries. இந்த சேனல்ல உங்ககிட்ட நான் என்ன பகிர்ந்துக்கிறேன்னாக்கா என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ், என்னோட ரிஃப்ளெக்ஷன். லைஃப் ரொம்ப டைனமிக்கான ஒரு விஷயம். அது ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி இருப்போம். நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக என்னோட ஒரு லைஃப்பில் வந்து எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ் வந்து எம்என்சி சொல்லக்கூடிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 10 வருஷம் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அடுத்த ஒரு 5 வருஷம் சிட்டி பேங்க்னு சொல்லக்கூடிய எம்என்சியில் ஒர்க் பண்ணேன். இப்போது 6 வருஷமாக வந்து என்னோட சொந்த கம்பெனியான கிரியேட்டிங் வெல்த்தில் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஸோ இந்த ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு. நிறைய விஷயங்கள் புதுசாக நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றதுல ஒரு ஸோ லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒரு ரிஃப்ளெக்ஷன். என்ன விஷயங்கள்லாம் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயங்களில் நான் வந்து கற்றுக்கிறது இல்லை. ஸோ நான் என்ன ஒரு சந்தோஷமாக கற்றுக்கிட்டனோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 10 திங்ஸ் வாட் சேஞ்ச் இன் மை லைஃப். ஃபர்ஸ்ட், ஒரு லைட்டர் திங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப்பில் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா எதுலேயோ ஒன்றுத்தில் ரொம்ப சிக்கிட்டோம். எதுக்குமே டைம் இல்லை நமக்கு. ஜிம்மு போகணும் டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணணும் டைம் இல்லை, ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் டைம் இல்லை. எல்லாருமே வந்து இந்த பணம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை துரத்தி அது பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து ஐம் ஸ்டார்டிங் வித் ஹாபீஸ். எந்த அளவுக்கு ஹாபீஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். இப்போ என்னோட லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா பிஸ்னஸ், இதில் வந்து 24 ஹவர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஹாபின்றது ரொம்பவுமே வந்து ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம். நான் வந்து எடுத்துக்கிற ஹாபி என்னன்னாக்கா கிரிக்கெட், பேட்மிண்டன் அண்ட் சோஷியலைசிங்காக கிளப்பிங். நிறைய கிளப்ஸ் சோஷியலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எதுக்கு இந்த கிரிக்கெட் பேட்மிண்டன் கிளப்பிங்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட் தட் ஹெல்ப்ஸ் இல்லையா டு கீப் அவர் பாடி ஃபிட், ஹெல்த்தி. அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் அண்ட் யூ மீட் லைக் மைண்டட் பீப்புள். அங்கே போனீங்கன்னாலே வந்து நீ என்ன வேலை செய்கிற, நீ யார், அதெல்லாம் இருக்கவே கேள்வியே என்னன்னாக்கா நீ பேட்ஸ்மேனா இல்லை போலரா, இவ்வளோ தான் கேள்வி இருக்குவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு டீமுக்குள்ள நல்லா ஜெல் ஆகிட்ட பிறகு அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்ஸ் தர். இப்போது இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஹாபீஸ் மட்டும் இல்லைங்க. அங்கே போகும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது எனக்கு. ஆனால் அங்கேருந்து என்ன கிடைக்குதுன்னாக்கா அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு ஃபன், நல்ல ஒரு ஸ்போர்ட், ஹெல்த். அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு நெட்வொர்க்கிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பிஸ்னஸ் வேணும்னு சொல்லிட்டு நெட்வொர்க் பண்ணுறாங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹாபீஸ் கற்றுக்கும் போது, ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கே நம்ம எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. ஆனால் அங்கே நிறைய புது மக்களை மீட் பண்ணுறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 300 பேரை மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 300 பேருக்குமே வந்து ஒரு ஜாலியாக போய் நம்ம பார்க்கும்போது அதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு டெவலப் ஆகும்போது நீ என்ன பண்ணுற, ஐம் வெல்த் கன்சல்டன்ட்பா, ஐம் ஹெல்பிங் பீப்புள் டு மல்டிப்ளை மணி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, ஐ நீட் சம் ஹெல்ப்பா. ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஓவர் ஃப்ரெண்ட்லினஸ். அது ஸோ ஹாபீஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் பண்ண முடியும். அங்கே சந்தோஷமும் கிடைக்குது, ஃபன் கிடைக்குது, ஸ்போர்ட் கிடைக்குது, மானிட்டைசேஷனும் கிடைக்குது. கிளப்பிங், யா அஃப்கோர்ஸ் அங்கே நெட்வொர்க்கிங் நடக்குது. சோஷியலைசிங் இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து போன உடனே வந்து நம்ம என்னோட பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் பற்றி அங்கே பேசக்கூடாது. இட் ஸ்லோலி இட் ஹேப்பன்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஹாபீஸ் செக் பண்ணுங்கள், எது பிடிக்கும்னு பாருங்கள் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். ரெண்டாவது, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு எப்பவுமே தப்பாக தாங்க போகும். தப்பாக போகும்போது எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கையில் எடுக்கணும். இங்கே காலேஜ் முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னாக்கா யூ ஆர் நாட் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். காலேஜ் படிக்கிற வரைக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உங்கள் அப்பா பற்றி திட்டுங்க, உங்கள் அப்பா அது பண்ணலன்னு சொல்லுங்கள், என்னை படிக்க வைக்கலன்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னாக்கா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற அந்த உரிமையை இழந்துடுறீங்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். காசு இல்லையா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். சின்ன வீட்டில் இருக்கீங்களா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸ்மால் கார் ஓட்டுறீங்களா, அதுக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஹவு கேன் ஐ அஃபோர்ட், நான் என்ன பண்ணாக்கா பெரிய கார் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா, அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் இருக்கணும். நோபடி வில் கம் அண்ட் சேஞ்ச் யூ, ஒன்லி யூ காட் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், யுவர் லைஃப். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டா வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷனை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ரெண்டாவது. மூணாவது, எது வாழ்க்கையில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் அடுத்த ஒரு
5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்துக்கு தொடர்ந்து செய்வீங்களா, அப்போ மட்டும்தாங்க உங்களுக்கு ரிசல்ட்ன்றதே வரும். இந்த ரிசல்ட் ஈஸியாக வந்துடாது. கன்சிஸ்டன்சி, அந்த கன்சிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் வரும் அது. ஸோ வாட் எவர் ஐ டூ இன் மை லைஃப், ஐ வில் டூ இட் வித் கன்சிஸ்டன்சி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா, சதீஷ் ஒரே ஒரு விஷயம், சதீஷ் உங்கள் சக்ஸஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஒரே ஒரு வார்த்தை, கன்சிஸ்டன்சி. இன்றைக்கி என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா சதீஷ் ஸ்பீக்ஸில் 500 வீடியோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப நர்வஸான வீடியோ, போரிங்கான வீடியோ, பட் எட் தெர் ஆர் 500 வீடியோஸ். நியூஸ் லெட்டர் ஒரு 250 நியூஸ் லெட்டர் இருக்கு, அமிச்சிட்டேன். 2.5-3 இயர்ஸாக அமிச்சிட்டே இருக்கேன் நான். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது தான் ரிசல்ட்ன்றது வரும். ஏதோ ஒன் டைம் மாதிரி பண்ணி விட்டுறாதீங்க, கண்டிப்பாக அது உதவாது உங்களுக்கு. 3வது நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு லெசன். 4வது கோல்ஸ். ஏதோ ஒன்று வேணுன்றதுனா தானே நமக்கு அதை நம்ம நோக்கி போகிறதுக்கு நமக்கு ஒரு தூண்டுகோல் இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஹார்வர்டில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 80% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கோல்ஸ்ன்றதே இல்லைங்க லைஃப்பில். ஹார்வர்ட் உலகத்திலேயே ஒரு மிக பாப்புலர் ஸ்கூல், அது காலேஜ். அங்கேயே 80% ஆஃப் பீப்புளுக்கு கோல்ஸ் இல்லை. மிச்சம் 16% அவங்களுக்கு கோல்னு ஒன்று இருக்குது, ஆனால் ரிட்டன் கோல் இல்லை. 4% ஆஃப் த பீப்புளுக்கு மட்டும்தான் ரிட்டன் கோல்ஸ் இருக்குது. ஸோ கோல்ஸ் அது உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதை அமைக்கிற வரைக்கும் உங்கள் லைஃப் மாறவே மாறாது. உங்கள் லைஃப் நீங்கள் இப்படியே இருக்குது, 2 வருஷமாக ஒரே மாதிரியான லைஃப் இருக்குன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கோல் இல்லை. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வாழ்க்கையை வாழறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் கோலை வச்சுட்டீங்கன்னாக்கா, அந்த கோல் மேலே ஒரு பிடிப்பு வந்துடுச்சுனாக்கா அது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். ஏன்னா நீங்கள் அதை தேடி போயிட்டே இருப்பீங்க. அதை தேடி போக போக நீங்கள் ஒரு புது மனிதனாக மாறிட்டே இருப்பீங்க. கோல்ஸ் ரொம்ப முக்கியம். எவ்ரிடே 20 minutes ஐ சிட் இன் மெடிடேஷன். கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு எனக்கு என்ன பிடிக்கும் வாழ்க்கையில், நான் அதை அடைஞ்சா மாதிரி ஒரு விஷன் என்னெல்லாம் எனக்கு பிடிக்குமோ, ஸோ தட் ஐ விஷுவலைஸ் எவ்ரிடே. அது என்ன என்னோட கோல்ஸை நோக்கி ஓட வச்சுக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. நம்பர் 4 கோல்ஸ். நம்பர் 5 டெய்லி ரொட்டீன்ஸ். என்னோட மனைவிக்கு 8 மணினா சதீஷ் எங்கே இருப்பாங்கன்னு கரெக்டாக தெரியும். 11 மணிக்குனா சதீஷ் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியும். 1 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியும். 5 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியும். 7 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியும். இட் இஸ் அ ரொட்டீன். சம்டைம்ஸ் அது போரிங்காக கூட இருக்கலாம், பட் ஐ எம் a man of routine. I love routines and I love to break routines. என்ன பண்ணுவேன், வீக்லி 1 day வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரொட்டீன்ஸை ஃபுல்லாக பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன். பட் மிச்சம் இருக்கிற ஒரு 6 நாள் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ வென் யூ ஃபாலோ ரொட்டீன்ஸ் என்ன ஆகுனாக்கா, ஹேபிட்ஸ் பில்ட் ஆகும். உங்களுக்கு ரிசல்ட் வேணுமா, உங்கள் ஹேபிட் என்னன்னு பாருங்கள். ஹேபிட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ரிசல்ட். ஹேபிட்னா ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் டெய்லி ரொட்டீன் டிட்டர்மைன்ஸ் யுவர் ரிசல்ட். நான் போடுற வீடியோ, நான் எழுதுகிற பிளாக்ஸ், என்னோட மார்னிங் பேட்மிண்டன் ஆர் கிரிக்கெட் ஷெடியூல், எவ்ரி திங் இஸ் மை டெய்லி ரொட்டீன். கிளைண்ட்டுக்கிட்ட இன்டராக்ஷன் பண்ணுறது, எவ்ரி திங் கம்ஸ் இன் டெய்லி ரொட்டீன். 6வது எனர்ஜெட்டிக். அந்த ஒரு எனர்ஜி என்ன ஆகணும்னா அப்படியே பம்ப் பண்ணணும். விக்ரம்ல வந்து ஒரு டயலாக் ஒன்று வரும். கமல் என்ன சொல்லுவாருனாக்கா, என்னோட ஃபேவரட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த பார்த்துக்கலாம், என்னானாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு எந்த சுச்சுவேஷனையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் எப்போ வரும்னாக்கா, when you have that energy in your life. வாக் பண்ணும்போது அது ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுங்க, சும்மா அப்படியே ஸ்லோவாக சொங்கி மாதிரி. நோ, பிரிஸ்க்னஸ், அப்படியே தெரிக்கணும். எதுவுமே அந்த ஒரு ஆப்டிமிசம், அந்த ஒரு எனர்ஜி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு ஹை ஸ்பிரிட் எனர்ஜியை எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. 6வது. 7வது ஒரு ரோல் மாடல், ஒரு மென்டார் இல்லாமல் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கே வர முடியாதுங்க. ஒரு ரோல் மாடல்னு சொன்ன உடனே என்ன நினைப்பீங்க, மார்க் ஜுகர்பர்க், ஜெஃப் பெசாஸ், ஈலான் மஸ்க், அவ்வளோலாம் வேணாம். நம்ம ரியல் லைஃப்லேயே வந்து யாராவது 0 to ஹீரோ வந்தவங்க இருப்பாங்க, ஆண்டர்பிரினர்ஸ். நம்மளை சுற்றி நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க. ஆனால் யாருமே நீங்கள் போயிட்டு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டால் ஈஸியாக கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க, டைம் இல்லை அவங்களுக்கு. இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இதை கற்றுக் கொடுங்க, அதை கற்றுக் கொடுங்க, அதை கற்றுக் கொடுங்க, எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம்னாக்கா நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது. பட் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு உணர்வு எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் இந்த ஒரு வீடியோவும் கூட. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் வந்து ஒரு மென்டாராக
வச்சுக்கலாம்னாக்கா முதல்ல அவங்க எங்கெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்காங்க. எம்எம்ஏ ஒரு மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனில் ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க, அங்கே போங்க. வேறு ஏதாவது ஃபோரமில் பேசுவாங்க, அங்கே போங்க. அவங்க பேசுனதை என்ன பண்ணுங்க, அதை வந்து ஒரு சமூக பிளாட்ஃபார்மில் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட்டாக போடுங்க, அவங்கள டேக் பண்ணுங்க. அவங்க பார்ப்பாங்க, ஓ இந்த பையன் வந்திருக்கான் பழகுது அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஒப்பீனியன் என்ன, அதை பற்றின அந்த டாக்கோட உங்கள் ஒப்பீனியன் என்ன, அதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 4 வாட்டி அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அதில் ஃபாலோ பண்ணி போங்க. அவர் சொல்கிறத வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் அவரையே டேக் பண்ணி போடுங்க. 5வது வாட்டி அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு, சார் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, எப்படி இதெல்லாம் பண்ணீங்கன்னு ஒரு சில விஷயங்கள் அவரோட லைஃப்பில் வந்து அவராக எங்கேயாவது சொல்லியிருப்பார். அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றதையும் கேளுங்க, கான்வர்சேஷனை பிரேக் பண்ணுங்கள். அண்டு மென்டார்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. இட்ஸ் இஸ் டேம் டிஃபிகல்ட், டேம் ஹார்ட். யாருமே அவங்களோட விலையுறந்த டைமை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஈஸியாக. நீங்கள் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ஒரு தீவிரம் இருக்கா, தேடல் இருக்கா செக் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து காமிக்கணும். 7வது ஹேவ் எ ரோல் மாடல். 8வது எல்லாருக்குமே வந்து காசு சம்பாதிக்கணும், எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும். பட் உண்மை என்னென்னா வாழ்க்கையில் ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு மனிதரோட சக்ஸஸை மட்டும்தான் பார்க்குறோம். அந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்க ஒரு உழைப்பை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஹாப்பியாக டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோம். பட் எவ்ரி ஒன் அங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி ஹார்ட் எஃபர்ட், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கலாம். அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பின்னாடியும் அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க் தான் பேசிஸ், ஃபவுண்டேஷன். இன்னைக்கு ஒரே வீடியோவில் நான் ஒரு 1 லட்சம் பேரை ரீச் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் அந்த வீடியோவை போடணும் இல்லையா, அந்த வீடியோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் இல்லையா, அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும், அதை பப்ளிஷ் பண்ணணும். அது ஒர்க் இல்லையா, ஸ்மார்ட் ஒர்க்கு தான். ஒரே வீடியோவில் ஒரு 1,00,000 பேரை ரீச் பண்ணிடுறது ஸ்மார்ட் ஒர்க். பட் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது. டோன்ட் டிஸ்கவுண்ட் ஹார்ட் ஒர்க். தெர் ஆர் நோ ஷார்ட்கட். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 9வது ஃபோக்கஸ். நான் காலையில் 6 மணிக்கு எழுந்ததுலேருந்து நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு தூங்குற வரைக்கும் நான் செய்கிற எல்லா வேலையுமே ஒரே ஒரு கோலுக்காக தான் செய்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கோல், பர்சனல் கோல் அப்படின்றத என்னன்றதை எழுதி வச்சிருக்கேன் நான். ஸோ இது என்னோட வாலெட். இது வெரி தின் வாலெட். ஒரே ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு மெட்ரோ கார்டு, கொஞ்சம் கேஷ், மை கோல் கார்டு, இவ்வளோ தான். ஸோ இந்த கோல் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, கோல் கார்டு, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் எல்லா செயலையுமே செய்கிறேன். இப்போ ஏதோ ஒரு செயல் இந்த கோல் கார்டுக்கு இல்லாத, இந்த கோலுக்கு இல்லாத ஒரு செயலை நான் செய்யவே மாட்டேன். நான் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வேஸ்ட்டாக என்கிட்ட ஏதோ காசிப்பிங் பண்ணுறாரு, டைம் வேஸ்ட் பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நான் என்ன பண்ணிவிடுவேன், சார் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒர்க் ஒன்று இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த ஒரு டாக்ஸிக் பர்சன், அந்த கம்ப்ளைனிங் பர்சன் கிட்டேருந்து நான் வெளியே வந்துடுவேன். நான் எனக்கு இந்த கோலை அச்சீவ் பண்ணுற செயல் மட்டும்தான் செய்யணும், வேறு எதுவுமே வேணாம். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். ஸோ அவ்வளோ வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போ வருதோ சீக்கிரமாக அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவீங்க. ட்ரஸ்ட் மீ, இட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி, இட் ஹேப்பன்ஸ் ஆக்சிலரேட்டட் வே. நம்பர் 9, லாஸ்ட் 10. எதை நீங்கள் பண்ணுறீங்களோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது தான் அதோட ரிசல்ட் பெட்டராக இருக்கும். ஹேவ் ஃபன் இன் வாட் எவர் யூ டூ. இன்னைக்கு என்னால் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா அந்த வேலை ரொம்ப பிடிக்குது எனக்கு. ட்ரஸ்ட் மீ, சாப்பாடு வேணாம், தூக்கம் கூட வேணாம், அப்படி ஏதாவது ஒரு சிஸ்டம் நம்ம பாடியில் பண்ண முடியும் அப்படின்னா கூட ஐ வில் பி ரியலி ஹாப்பி. ஒரு நாளைக்கு 8 ஹவர் தூங்குறோம் இல்லையா, அந்த 8 ஹவர் கூட நம்ம தூங்காமல் இதே வேலையை என்னை செய்ய சொன்னாக்கா போர் அடிக்காமல் இந்த வேலையை நான் செஞ்சுட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ லவ் திஸ் ஒர்க். இப்போ உங்களுக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் பாட்டுக்கு பாடிட்டே இருக்கலாம். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செயல். அது ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்டுகிட்டே இருப்பார் அவர், டே இன் அண்ட் டே அவுட். அது போர் அடிக்காது. அது வந்து வேலை கிடையாது. தட் இஸ் நாட் ஒர்க், தட் இஸ் an expression, that is a reflection, that is fun, that is life, that is purpose. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் செய்கிற ஒரு வேலையும் அதில் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் தட் ஒர்க், அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு பர்பஸ் மிக்ஸ் ஆகிடுச்சு வச்சிங்களேன், உங்கள் லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிற ரிசல்ட் 3 டைம்ஸ் இல்லை, 10 டைம்ஸ் இல்லை, 100 டைம்ஸ் இருக்கும்.
நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஆனால் அது ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மேக்னிஃபிசன்ட் ரிசல்ட் எப்படி வருதுன்னாக்கா அது உங்களுக்கு பிடிச்சி செய்கிறீங்க. ஸோ இந்த 10 விஷயம் ஐ எம் ஷுர் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆஸ் வெல். ஸோ சதீஷ் டைரிஸில் இது ஃபர்ஸ்ட் வீடியோ. லவ் டு ஷேர் மெனி மோர் பர்ஸ்பெக்டிவ்ஸ். என்னோட ரிஃப்ளெக்ஷன்ஸை, என்னோட எக்ஸ்பிரஷன்ஸை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஜேர்னல் பண்ணணும். இதை நானே வந்து ஓகே இந்த வயசில் இந்த ஸ்டேஜில் நான் இப்படி இருக்கேன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பகிர்ந்துக்களும் எனக்கு இருக்குது. ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு சி, லவ் டு சி இதே சேம் வீடியோ ஆஃப்டர் 10 years. இப்போ இருந்த மைண்ட் செட், அப்போ இருக்கிற மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. ஜேர்னலிங் இஸ் ஆல்வேஸ் ஒரு எக்ஸைட்டிங் திங் ஃபார் மீ. ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.